எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி பாருங்க. தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார்னா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார் சொல்லி தந்தருளி கொடுத்தா அந்த ஒரே பேரான குமாரனை பரலோகத்தின் பொக்கிஷமாக விலையேற பெற்ற நம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நேசித்து மிகவும் நேசித்து அந்த ஒரே பேரான குமாரனை தந்தார். பார்த்தீங்களா, அவர் தந்தது தான் அந்த அன்பு. அதை எப்படி தந்திருக்கிறார் என்பதுதான் பார்க்குறோம். அவர் கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த கொடுத்த செயல் தான் தேவனுடைய அன்பு. அவரை எப்படி கொடுத்துருக்கிறார்னா மீட்கும் பொருளாக இயேசுவை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு போய் நம்ம சேட்டுகளில் நகை வச்சோன்னா அதை குறிப்பிட்ட நாளில் மீட்கிறோம்ல, நம்மளோட ரொம்ப விலையுறந்த ஒரு நகை பணம் வாங்கியிருப்போம். ஆனால் அதை போய் மீட்கிறதுக்கு பணத்தை கொடுத்து எப்படி அந்த பொருளை இருக்கிறோமோ அது போல பிதா தம்முடைய குமாரனை கொடுத்து மீட்கும் பொருளாக குமாரனை கொடுத்து இந்த மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாக குமாரனை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தையே கொடுத்தார். ரத்தத்துல தான் ஜீவன் இருக்குது. அதனால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருடைய ரத்தத்தினால் இவருக்குள் நமக்கு உண்டா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தையே மீட்கும் பொருளாய் கொடுத்து உலகத்தின் உலகத்தையே பாவத்தை ரட்சிக்கும்படியாக குமாரனை கொடுத்தார். எல்லாத்துக்கும் உலகத்துக்கே இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசிக்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான். இப்படி நம்மை பாவத்திலிருந்து நம்முடைய குமாரனை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். ஆக இப்படி தேவன் கொடுத்தார். விலையேற பெற்ற அந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தார், மீட்கும் பொருளாக கொடுத்தார். அப்படி தேவன் கொடுத்து நம்ம அன்பு விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறீர்கள். அது மாத்திரம் இந்த குமாரனை எப்படி பார்த்தீங்கன்னா, குமாரனை இந்த பூமியில 2ஆம் ஆதாமாக படைத்தார் சொல்லி மனுஷனுக்கு ஒரு பிரதிநிதி. ஆதாம் ஒரு மனுஷன் பிரதிநிதி. அவன் பாருங்க, அவன் முதல் மனுஷன் பாவம் செய்து அவனுடைய பாவத்தால் உண்டான எல்லாத்தையும் எல்லா மனுக்குலத்தின் மீது மனுக்குலமே கெட்டு போயிடுச்சு. அந்த முதல் மனுஷனால் உண்டான இந்த மனுக்குலம் கெட்டு போனதுனால இன்னொரு மனிதனை கண்டு மரியாதை வயிற்றில் பிறக்க வைத்து அவர் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு உதாரணத்துக்காக அந்த 2ஆம் குமாரனா இயேசு பிறந்து அவர் 33 வருஷம் வாழ்ந்து ஒரு பாவம் செய்யாதவராய் பரிசுத்தம் உள்ளவராய் பிதாவுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவராய் நியாயப்பிரமாணம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவராய் எல்லா நீதியும் நிறைவேற்றினவராய் பிதாவுக்காக பிதா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்றதுதான் நான் செய்யறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து சிலுவின் மரணத்தை கீழ்ப்படிந்து ஒரு கீழ்ப்படிந்துள்ள வாழ்க்கை அவர் சம்பாதித்திருக்கிற அந்த நீதியினால் உண்டா இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நீதி உள்ள வாழ்க்கை அவருக்கு வைத்திருக்கிற ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் அவர் விசுவாசி மனுஷனுடைய கணக்கில் வரும்படியாக அந்த இயேசு கிறிஸ்துவின் எல்லா நன்மையும் மனுக்குலத்துக்காக கொடுத்தார். இயேசு விசுவாசிக்கிறோடைய எல்லாத்தையுமே இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இப்படி குமாரன் மூலமாய் இந்த பூமிக்கு நன்மையை அவர் கொடுத்தார். குமாரன் சம்பாதித்த எல்லா நன்மையும் அவர் நற்கிரிகளும் அவர் செய்த நீதியினால் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் மனுக்குலத்துக்கு அவரை விசுவாசிக்கிற அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு வரும்படியாக இந்த குமாரனை கொடுத்தார். அவருடைய தீமையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி அந்த குமாரனை நமக்கு கொடுத்தார். எக்ஸ்சேஞ்சாக அந்த குமாரனை கொடுத்தார். அவருடைய நன்மையெல்லாம் நமக்கு வரும்படியாக நம்முடைய தீமையெல்லாம் அவர் சுமந்து தீர்க்கும்படியாக அந்த குமாரனை அவர் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை பார்க்கும்போது பவுல் பிரசங்கம் சொல்றாரு பாருங்க, இந்த சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ரெண்டுரை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பானாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த சிலுவையிலே தான் எல்லாமே நடந்தது. சிலுவையில இயேசு ரத்த சிந்தி மறைச்சதுனாலே தேவாலயத்துடைய திரைச்சிலை மேல் தொடங்கி கீழே 2ஆக கிழிந்தது. ஆகவே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பாவத்தடை நீங்கி தேவன் மனிதன் உறவாடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தது. ஆகவே இந்த சிலுவையை தேவன் உலகத்தை அன்பு தூர்ந்து கொடுத்தார், பலியாக கொடுத்தார். அவர் இந்த சிலுவையில ரத்தத்தை மறித்ததுனாலே சிலுவையின் உலகமே ரட்சிக்கப்படும்படியாக கொடுத்தார். சொல்றார், அவராலே சிலுவையிலே செத்து மறிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவாலே இந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்குது. அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு சொல்ல உலகமே சிலுவை இயேசு விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி சிலுவை காட்சி பார்ப்பது எப்படி பார்க்குறேன்னா, அந்த சிலுவை எனக்காக மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தின் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி மறிக்கிறது உலகத்தின் பாவமே அவர் மீது வைக்கப்பட்டு உலகத்தின் எல்லா ஒட்டுமொத்த பாவத்துக்கான பரிகாரமும் இயேசு செலுத்தினார். ஆதாம் முதல் பூமியில் பிறக்கிற
பறக்க போற அந்த கடைசி மனுஷனுக்கு எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவையிலே ரத்தத்தை மறித்து அவர் அங்கே உயிர்த்திருக்கிறார். அவர் அங்கே மறிக்கும் போது உலகத்தின் பாவம் அவரோடு கூட மறிக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு உலகம் எனக்கு சிலுவையில் செத்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிலுவையை நான் பார்க்கும்போது அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்படும், உலகமே சிலுவையில் அறையப்படும் அப்படின்னா உலகத்தின் எல்லா பாவத்துக்காகவும் சிலுவையில் இயேசு ரத்த சிந்தனை எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அதை யார் விசுவாசிக்கிறானோ அவன் தான் அதை சுதந்திரிக்கிறான். அப்போ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. இந்த உலகத்தின் அதிபதி என்னை பார்ப்போது, இயேசு விசுவாசிக்கிற என்னை பார்ப்போது அந்த உலகத்தின் அதிபதி என்னை எப்படி பார்க்குறான்? நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக பார்க்குறேன். இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக இருக்கிறேன். சிலுவையிலே அவரோடு கூட ரத்தம் செய்து அவரோடு கூட மறித்து அவரோடு கூட உயிர் தேர்ந்து உன்னதங்களை உட்கார்ந்தவனாக நான் இருக்கிறேன். சிலுவையில் என்ன நடந்ததோ, சிலுவையிலே இயேசு என்ன நடந்ததோ, இயேசு எல்லா பாவத்தையும் சுமந்து ரத்தம் சுற்றி மறித்து உயிர் தேர்ந்தாரோ அவரோடு கூட நானும் பாவத்துக்கு செத்து மறித்து உயிர் தேர்ந்திருக்கிறேன். இது எனக்கு எப்படி நடந்ததோ இது உலகத்துக்கே நடந்தது. அவரால் இந்த உலகமே சிலுவையில் அறையப்பட்டு உலகத்துக்கு இந்த காரியம் நடந்தது. ஆனால் அதை விசுவாசிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்கிறான். இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து கீழே சொல்ல அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசாதவனோ அவர் நாமத்தில் விசுவாசமாக இராதனால ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டாயிற்று. ஏற்கனவே அப்படி இருக்கிறார் சொல்ல. அப்படின்னா எல்லாருமே ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாருமே ஆக்கினை தீர்ப்புக்கு நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு ஒரு விடுதலை தான். இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்து இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்ததை யார் விசுவாசிக்கிறாரோ அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா இல்லை ஆம்பிளிஃபைட் வந்து அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் முன்பாக நியாயத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுவதில்லை என்றே ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல வருது. ஆகவே அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை? அந்த ஆக்கினை தீர்ப்பு தான் சிலுவையிலே பிதா இயேசு கிறிஸ்து மீது செலுத்திவிட்டார். இயேசு நமக்கு தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பை அவர் அடைந்து அந்த ஆக்கினை தீர்ப்பை அவரை விசுவாசிக்கிறவனுக்கு இல்லை என்று அதை நீக்கிவிட்டார். இப்போ இயேசு விசுவாசிக்கிற ஆக்கினை தீர்ப்பு நியாய தீர்ப்பு இல்லை. விசுவாசாதவன் அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புள்ளாக இருக்கிறதுனாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆகவே இன்றைக்கு சிலுவை எல்லாருக்காகவுமே தேவன் சிலுவையில இயேசு கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி யோவான் சொல்றார். இயேசு சிலுவை காட்சியை பார்த்து என்ன பார்க்கிறோம்? அவராலே சிலுவையில் தொங்குறாங்க. அவரால் இந்த உலகமே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவமே அறையப்பட்டிருக்கு. ஆனால் அதை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும், ஆக்கினைத்திற்கு தப்பிக்க முடியும். ஆக இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்க யாரா இருக்கிறீங்க பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக அன்பு கூர்ந்து உங்களை மீட்கும் பொருளாக கொடுத்த இந்த குமாரனை விசுவாசிக்கிறீங்களா? குமாரனுடைய எல்லா நன்மையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய தீமையெல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்த இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக உலகத்தின் பாவத்தை சிலுவையில் சுமந்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி உங்களை ரட்சிக்க முடியாது இவ்வளவே அன்பு கூர்ந்து தம் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு. அந்த குமாரனை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க நீங்கள் விசுவாசிங்களா? விசுவாசா ரட்சிப்பு மிகவும் சுயமார். எவ்வளோ தூரத்தில் பவுல் சொல்றார், உங்கள் இருதயத்திலும் நாவிலும் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இருதயத்தினாவில் என்ன அந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இதை இயேசு என்னுடைய பாவலுக்காக ரத்த சிமரித்தார். இதயத்தில் விசுவாச நாவினால இவரே என்னுடைய ரட்சகர், இவரே என் ஆண்டவர் என்று இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் யார் அந்த வார்த்தை சொல்றீங்களோ உங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கும் நீதி உண்டாகி நாவிலே அவரை அடைக்க சொல்லி ரட்சிக்கப்படுகிறீர்கள். அவ்வளவு சமயமாக இதை வச்சிருக்கிறார். இதை சொல்ற அந்த நேரத்தில் உண்மையாக விசுவாசி சொல்ற அந்த நேரத்திலே நீங்க ஆக்கினை தப்பப்பட்டு நித்திய ஜீவன் உட்பிரவேசிக்கிறீங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து மீட்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுறீங்க. நித்திய நரகத்துக்கு போகிறது திருப்பப்பட்டு நித்திய ஜீவனுக்கு வருகிறீங்க. விசுவாசின் பிள்ளையிலிருந்து திருப்பப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக அந்த ஒரு சன பொழுதிலே நீங்கள் அறிக்கை செய்கிற அந்த நேரத்திலே விசுவாச அறிக்கை செய்கிற அந்த நேரத்திலே நீங்கள் தேவ பிள்ளைகளா தேவ ராஜ்யத்து பிள்ளைகளா நித்திய ஜீவனுக்கு உட்படுகிறீர்கள். ஆக இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.